நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட அழுத்தமும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெலிகிராமில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த நரேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸை ஃபாலோ பண்ணி வாங்கி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் அதாவது வரக்கூடிய புல்ரனில் இந்த நரேட்டிவ் கேட்டகரியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப் இருக்குது. அதனால் நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற காயின்ஸில் உங்களுக்கு பிடிச்சது வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறையா பேருக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரியான காயின்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறையா குழப்பம் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கில் இருக்கிற நரேட்டிவ்ஸ் கேட்டகரியில் இருக்கிறத மட்டுமே எது மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதெல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கி வைக்கிற மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் நண்பா. சேனலை மறந்துடாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு பார்த்தோம்னா 2 வாரம் கிட்ட ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே உள்ளூருக்குள்ளே கோயில் பூக்குழி அப்படிங்கிறனால விறகு கட்டையெல்லாம் போட்டு எரிக்கும் போது அந்த வயர் கனெக்ஷன் நெட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கிற வயர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதையும் சேர்த்து போட்டு எடுத்து எரிச்சு விட்டுருந்துருப்பாங்க போல. மொத்தமாக புகதள்ளி போச்சு நண்பா. அதனால் ஒரு 2 வாரமாக நெட்டு கனெக்ஷனே இல்லை. இப்போ தான் சண்டை போட்டு மல்லு கட்டி நான் வாங்கியே வச்சுருக்கேன். அதுபோக பார்த்தோம்னா இந்த ஊர்லேயே ஃபஸ்ட்டு நான் நெட்டு கனெக்ஷன் இழுத்து சிஸ்டம் யூஸ் பண்ணுற ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா மெயின் வயிறு அங்கேருந்து என் ஒருத்தனுக்காண்டியே இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு வச்சுருக்காங்க. சரி, அதனால் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நெட் இல்லாமல் போயிடும். அதனால தான் நண்பா ஊடலை பல நாள் வீடியோ போட முடியல. ஏன்னா இந்த வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக சிஸ்டம் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுலேயும் பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் இது சேவ்டு மெசேஜஸில் எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணால் தான் $60,000 அப்படிங்கிறது பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கு என்ன அர்த்தம், இது எதை மீன் பண்ணுது, மார்க்கெட் இதுக்கு மேலே கீழே போகுமா இல்லை கண்டினியூவாக பார்த்தோம்னா அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செல்லிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா பார்ப்போம் நண்பா. அதுக்கப்புறம் இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் இருக்கிற இந்த ட்ரெண்டிங் நரேட்டிவ்ஸ் டோக்கன்ஸில் இது வரைக்கும் வாங்காததும் எது மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்குது, எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் பார்த்தோம்னா வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். அது பார்த்து வாங்கி வச்சுக்கிறதுக்கான ஃபண்டை ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லா காயின்லையுமே பெரிய அமௌண்ட்லாம் போட போகிறது கிடையாது நண்பா. எல்லாமே $5 $10 இந்த மாதிரி போட்டாலே போதும். ஏன்னா எல்லாமே ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்கும். ரைட், ஓகே நண்பா. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு போட்டிருந்தேன்ல, அதை மீன் பண்ணி தான் இந்த ஆர்டிகல்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவை ஹால்விங் முடிஞ்சிருச்சு 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஹால்விங் முடிஞ்சிருச்சு நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யாரெல்லாம் மைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா ரிவார்ட்ஸ் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக பிளாக் ஹைட் ரீச் 8,40,000 ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரிவார்டாக பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இருக்கிற ரிவார்டு பார்த்தோம்னா 2009 பார்த்தோம்னா பிளாக் ரிவார்டாக 50 பிட்காயின். சரியா, அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ காசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. 2012 அதோட பாதி, 2016 அதில் பாதி, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹால்விங்லேயும் ப்ரீவியஸாக இருந்த செஷன்லேருந்து பாதிக்கு பாதியாக பார்த்தீங்கன்னா பிளாக் ரிவார்டை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்போ கரண்டாக பார்த்தோம்னா 2024 3.125 பிளாக் ரிவார்டு தான் பார்த்தீங்கன்னா தர்றாங்க நண்பா. அப்படின்னா இது என்னத்தை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு பிட்காயினை வாங்குறதுக்கே அதிகமான நாள் பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணணும். மைனிங் கிரிக்கு ஃபார்ம் பண்ணி கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து தான் ஓட விடுறோம். அப்படிங்கிறனால அதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகும். இந்த சார்ஜ் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் கிடையாது. அதுபோக மைனிங் ரிவார்டை கம்மி பண்ணியிருக்காங்கிறதுனால ஒரு பிட்காயினை மைன் பண்ணி எடுக்கிறதுக்கான காசு பார்த்தீங்கன்னா அதிகமான செலவாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிவார்டில் பாதி தான் இப்போ கொடுக்குறாங்க. அப்படிங்கிறனால அந்த செலவு பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அந்த செலவு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு பிட்காயின் மைன் பண்ணுறதுக்கு ஒரு $50,000 செலவு ஆகுதுன்னா, வெளியில் பிட்காயின் $60,000 ட்ரேட் ஆச்சுன்னா மைன் பண்ணி இதிலிருந்து இதுக்கு $50,000 செலவு பண்ணி $60,000 மார்க்கெட்டில் செல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு $10,000 ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுவே பார்த்தோம்னா மைன் பண்ணி எடுக்கிற செலவே $50,000, ஆனால் மார்க்கெட்டில் 25,000 தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க மைன் பண்ணி தான் அந்த பிட்காயினை வாங்கணுங்கிறதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக பைனான்ஸ்லையோ இல்லை எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் ஸ்ட்ரெயிட்டாக பை பண்ணிக்கலாம். ஏன்னா காசு கம்மியாக கிடைக்கிறதுல அதுதான் பார்த்தோம்னா அது மீன் பண்ணுது. இது நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்கள் பாருங்கள், பிட்காயினோட ஆவரேஜ் மைனிங் காஸ்ட்டுங்கிறது இதில் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தோம்னா இதுதான். ஹால்விங்க்கு முன்னாடி ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு பிட்காயின் அன்னைக்கு ரேட்டு படி பார்த்தோம்னா ஒரு பிட்காயினை மைன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா $47,112. ஆனால் அன்னைக்கு ரேட்டு பார்த்தோம்னா $65,738. அப்போ இதிலிருந்து இதுக்கு வாங்கி விற்றோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். எப்படி நம்ம விற்கிற அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு அது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கோ அதில்
0.72, அதாவது வந்து பார்த்தோம்னா 72% வந்து பார்த்தோம்னா மைனிங் காஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாளைக்கு வந்து செலவு பண்ண வேண்டியது இருந்தது. அதுதான் பிட்காயின் பிரைஸ் ரேஷியோன்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கு பார்த்தீங்களா. 0.72 அப்படிங்கிறதும் 72% அப்படிங்கிறதும் ஒன்று தான். 72% எதை மீன் பண்ணுறதுன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு பிட்காயின் என்ன ரேட்டுக்கு ட்ரேட் ஆகுதோ அந்த ரேட்டில் இருந்து மைனிங் காஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ தான் நண்பா. இது வந்து பார்த்தோம்னா கடந்த 30 நாளோட சராசரி விலை நகர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எடுத்து 0.74 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இது ஹால்விங்க்கு முன்னாடி வந்து பார்த்தா $47,000 இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹால்விங் பக்கத்தில் வர அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாக போயிருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள். அப்போ பர்சன்டேஜுமே 0.89 வரைக்கும் போயிருக்கு. அப்போ மிச்சம் இருக்கிற அந்த 11% தான் மைன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாகவே இருக்கும். ஹால்விங் வந்து 20ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. 21ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா ஒரு பிட்காயினை மைன் பண்ணுறதுக்கு $1,02,093 வந்து பார்த்தோம்னா செலவாகுது. அதாவது மார்க்கெட்டில் இன்னைக்கு அது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தோம்னா $65,000 $66,000 தான். அதாவது வந்து பார்த்தோம்னா இது வந்து 21ஆம் தேதி நான் எடுத்து வச்சிருக்கேன். 21ஆம் தேதிக்கு பிட்காயின் வந்து மார்க்கெட்டில் கிடைச்ச ரேட்டே $64,926 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மைனிங் காஸ்ட் வந்து $1,00,000 மேலே போயிருக்கு. அப்படிங்கனால $1,00,000 செலவு பண்ணி ஒரு பிட்காயினை மைன் பண்ணி அதை மார்க்கெட்டில் செல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட $40,000 நட்டத்தில் தான் முடியும். அப்படிங்கிறதுனால மைனர்ஸ் யாருமே அவ்வளோ ரேட்டில் வந்து பார்த்தோம்னா கீழே செல் பண்ண விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிறது வந்து நமக்கு எதை மீன் பண்ணுதுன்னா செல்லிங் வந்து மைனர்ஸ் கிட்ட இருந்து வராது. அப்படிங்கிறதையுமே பிட்காயின் வந்து மைன் பண்ணுறதுக்கான காசே எவ்வளோ போகுதுன்னா கண்டிப்பாக இந்த ரேட் பிட்காயினோட ரேட்டு இதுக்கு மேலே ட்ரேட் ஆனதான் மைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங்கே பண்ணுவாங்க. அப்போ தான் ஹேஷ் ரேட்டே வெரிஃபை பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால $1,00,000 மேலே போகிறதுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். அப்படிங்கிறதுமே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக மீன் பண்ணுது. அதுக்கான சேட்டு தான் நண்பா நான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருந்தேன். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து ஒவ்வொரு டேட் வைஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். அது போக ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி இந்த மைனிங் காஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போலாம் ஹால்விங் முடியுதோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் காஸ்ட் ரொம்ப எக்குத்தப்பாக போகும். அதனாலேயோ என்னவோ தெரியல ஹால்விங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸாக சொல்லியிருந்த வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா $1,40,000 $50,000 குறைஞ்சபட்ச டார்கெட்டாக நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதுக்கு இதுக்கு என்ன இந்த மாதிரியான ரீசன்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதையும் கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா RSI இண்டிகேட்டர், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இது வந்து டைவர்ஜன்ஸ் ஆகலை அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு ரீஜியனுக்கு, அதாவது வந்து பார்த்தோம்னா 40 வரைக்கும் போயிட்டு இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் செஷனாக இருக்கிற ஹை வந்து பார்த்தீங்கன்னா 85 வரைக்கும் போயிருக்கான்பா. அப்படின்னால திரும்பியும் அந்த ரேட் வந்து 85 மெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நமக்கு வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து செல்லிங் ப்ரெஷர் முடிஞ்சு பையர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். அப்படிங்கிறனால செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, பையர் உள்ளே வந்துட்டாங்க. அப்படிங்கிறனால ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஒரு $80,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் நம்ம ஒரு இண்டிகேஷன் தான் நம்ம இது RSI இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எதை விட்டுட்டு அப்படின்னா பிட்காயினை விட்டுட்டு மற்ற அல்ட் காயின், பிட்காயினை தவிர மற்ற இருக்கிற எல்லாமே அல்ட் காயின் தான். இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஓவராலாக ஒரு மார்க்கெட் கேப் இருக்கும். அந்த மார்க்கெட் கேப் வந்து பார்த்தோம்னா கீழே நான் அங்கே வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க, நேராக ஒரு லைன் போது பாருங்க, அது வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட் லைன் என்பா. இங்கனக்குள்ள ஒரு லைன் வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா கடந்த சராசரி 100 நாளோட சராசரி விலை நகர்வு. அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸுங்கிறது இருக்கும். அந்த க்ளோஸ் டேட்டா இன்னைக்கு ஒரு ரேட்டு, நாளைக்கு ஒரு ரேட்டு, நாளை கழிச்சு ஒரு ரேட்டுன்னு இருக்கும். கடந்த 100 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரேட் இருக்கும். அந்த 100 ரேட்டையும் கூட்டி 100 நாளை டிவைட் பண்ணோம்னா கடந்த 100 நாளோட சராசரி விலை நகர்வு அப்படிங்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட் லைனை அந்த சராசரி விலை நகர்வு மேலே பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த எக்ஸாக்டான பொசிஷனில் ஹோல்டு பண்ணி உட்காந்துருக்கு. அது போக வந்து பார்த்தோம்னா அந்த 100 நாள் விலை நகர்வு எந்த ஒரு இடத்துலையுமே பிட்காயினோட கரண்ட் ரேட்டு பிரேக் டவுன் பண்ணி கீழே வரல. இந்த இடத்துல விக்கு போட்டுட்டு திரும்ப வந்து மேலே போயிருக்கு. அப்படிங்கிறனால இப்போதைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான பொசிஷனில் தான் இருக்கும். அப்படிங்கிறது இது வந்து மீன் பண்ணுது. இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட் லைனை இந்த 100 நாள் விலை நகர்வு பிரேக் பண்ணிட்டு கீழே வராத வரைக்கும் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தால் தான் அந்த நேரத்தில் எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு மேலே தான் ஹோல்டு பண்ணியிருக்கு. அப்படிங்கிறனால இது வரைக்கும் நம்ம வந்து சேஃபான பொசிஷனில் தான் இருக்கும். திரும்ப வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு தான் ரொம்ப வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நான் சொல்கிறது வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் கேப்பை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரீவியஸ் செஷனில் இருந்த பக்கத்தில் இருந்த ஹை வந்து பார்த்தோம்னா $1.25 ட்ரில்லியன் வந்து பார்த்தோம்னா இருந்தது. இப்போ 1.06 தான் இருக்குது. இந்த ரேட்டுக்கு 1.25க்கு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சுக்கிற அல்ட் காயின்லாம் ஹெவியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ரைட், ஓகே. ஆனாலுமே ஃபியூச்சரில் இதெல்லாம் தாண்டி ரொம்ப மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது வந்து ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிளியராக
அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுதான் நண்பா இப்போதைக்கு இதில் இருக்கிற விஷயம். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட அடுத்த மூவ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். கடந்த சில மாதங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ப்ராடனிங் வெஜ் பேட்டர்னுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தது. இது வந்து பேட்டர்ன், இது வந்து சேனல், ரெண்டுக்கு வந்து வித்தியாசம் இருக்கானுவா. பிரேக் அப் பண்ணி மேலே போனது அவ்வளோதான். பிரேக் அப் பண்ணி மேலே, அதாவது பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிடேஷன் ஆயிரும். இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா இந்த பொசிஷன் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஸ்பீட் ஆஃப் மூவ்மெண்ட்டுக்காண்டி நான் இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போனது ஒரே இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா ஹை ஷிஃப்ட் ஆகி கீழே வருது அப்படின்னாலுமே இது வந்து ஒரு டிசெண்டிங் சேனல் கூட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இங்கேயும் வந்து ஒரு ஹை இருக்குது, ஆனால் இந்த ஹையை விட இந்த ஹை கொஞ்சம் கீழே இருக்குது. லோவும் ஷிஃப்ட் ஆகி கீழே வந்தாலுமே இது வந்து ஒரு சேனலுக்குள்ளே வந்து பெர்ஃபெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த டிசெண்டிங் சேனல் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது இல்லை இந்த இன்வாலிடேஷன் ஆகுது அப்படின்னா இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சுன்னா இந்த சேனல் வந்து அவுட் ஆயிரும். ஆனால் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து ஹெவியாக கீழே உழுவுறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மேலே ஃபார்ம் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால மறுபடியுமே இந்த இடத்துல வந்து உட்காரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்பா. அந்த இடத்துல கரெக்டாக அது உட்காருது அப்படின்னா $70,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ட்ரேட் பண்ணும். அப்படி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு இந்த சேனலை வந்து வேலிட் பண்ணுது அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் பொசிஷன் எடுத்து மறுபடியும் மேலே போகும்போது ஆல் டைம் ஹையை கிளியர் பண்ணிட்டு மேலே போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா $80,000 போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்கணும்பா, ரொம்ப பக்கத்தில். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஸ்பீட் ஆஃப் மொமெண்டம், அங்கே இருக்கிற செல்லிங், ப்ரீவியஸாக நான் வந்து 6 டெப்த்து நான் வந்து ரீட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி வர செல்லிங்கை பொறுத்து அது எந்த அளவுக்கு வேகமாக போகுது, இல்லை மறுபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் தெரியணும்பா. இப்போதைக்கு ஓவராலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. மேலே போகிற அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆல்வேஸ் ஃபேக் அவுட்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்தோம்னா ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் வந்துட்டுனாலும் இது வந்து பிரேக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக முடியல. ஏன் அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து ஒரு ரொம்ப பெரிய மேஜர் ரெசிஸ்டன்ஸாக எப்போவுமே இருக்கும். அதை நான் எதுக்கான காரணம் என்னங்கிறத பழைய வீடியோவில் நிறையா தடவை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியாத அளவுக்கு ஃபண்டும் உள்ளே வராது. அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் செல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மார்க்கெட் ரேட்டாகவும் இருக்கலாம், லிமிட் ரேட்டாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி கீழே வந்தது. ஆனால் எப்பயுமே அது ஒன்று மட்டுமே திரும்ப நடந்துகிட்டு இருக்காது. ஒரு ஹெவியான ஃபண்ட் இன்ஃப்ளோ மார்க்கெட்டில் வரும்போது அது எவ்வளோ செல்லிங்கை கொடுத்து வச்சிருந்தாலும் சரி, மொத்தமாக அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயத்தில் மேலே போகும். அதுதான் அதுக்கு ஓவரால் மார்க்கெட் கேப்பும் சப்போர்ட் பண்ணணும். ஓவரால் மார்க்கெட் கேப்புமே நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த தடவை கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தோம்னா இந்த சேனலை டிசெண்டிங் சேனலில் பிரேக் பண்ணிட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து $80,000, $1,00,000, $1,20,000, அதுக்கப்புறம் நம்மளோட அல்டிமேட் டார்கெட்டாக $1,40,000 $50,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்க்குறேன்பா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே நடந்துடாது. இதுக்கான டைம் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா $1,00,000 மேலே போகும்போது அல்ட்காயின் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்சுக்கிறதும் சரி, இனிமேல் நம்ம வாங்க போகிறதும் சரி, 1000% 2000% ப்ராஃபிட் மட்டும் குறைஞ்சபட்ச அளவாக நான் வந்து நிறையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். ஆனால் வெளியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா $3 லட்சம் $4 லட்சம் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஹைப்பும் கொடுக்குறாங்க. பார்ப்போம் இதோட. ஏன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டெக்னாலஜியாக போய்கிட்டு இருக்கு பிட்காயின் அப்படிங்கிறது. ஃபியட் கரன்சியில் நிறையா பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால. ரைட், ஓகே நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக மறந்துடாமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தோம்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஓகே நண்பா. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ. பார்ப்போம்.